ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான நல்லது நாளைக்கு நீ மனம் சந்தோஷப்படக்கூடிய விதத்தில் நல்ல வகையில் நடக்க தான் போகுது. ஓலை குடிசையாக இருந்தாலும் குடும்பமாக சந்தோஷமாக வாழ பழகு. கோடி கோடியாக சேர்த்து வச்சாலும் உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்குறவங்க கூட சந்தோஷமாக சேர்ந்து இருக்க பழகு. இளமையாக இருக்கும்போது மனசில் ரொம்ப வலிமையாக இருக்கும். ஆனால் வயசான போது தானே ஒவ்வொருத்தரும் செய்த தவறெல்லாம் அவங்க மனசுக்குள்ளே ஞாபகம் வருது. நீ இளமையில் இருக்கும்போதே உன் சாயப்பா இப்போவே நான் சொல்கிறத கேட்டு அதன்படி நடந்தினா வயதானதுக்கு அப்புறம் நீ வாழ்க்கையில் வருத்தப்படக்கூடிய விஷயங்கள் எதுவும் நடக்காது என் தங்கமே. இளமையில் என்னதான் உனக்கு வலிமை இருந்தாலும் நீ விட்டு கொடுத்து அனுசரித்து எல்லாருக்கும் உரிய மரியாதையை கொடுத்து பணிவோடு நடந்துக்கணும்னு நான் சொல்கிறத கேளு. இந்த உலகத்தில் நீ காசு பணம் கோடி கோடியாக சம்பாதிக்கலாம். ஆனால் உன் குடும்பத்தை விட இந்த உலகில் நீ எதையும் பெருசாக சம்பாதிச்சிட முடியாது. உன் குடும்பத்தையும் உன் மேலே அன்பாக பாசமாக இருக்கக்கூடிய உன் உடன் பிறந்தவர்களையும் நல்லபடியாக பார்த்துக்கோ. அவங்களும் உனக்கு திரும்ப நன்றியுணர்ச்சியோடு இருக்கும்படி இந்த சாயப்பா நான் செய்கிறேன். உன் மனசு தெளிவாக இருக்கும் வரைக்கும் உன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. நீ தைரியமாக இரு, தெளிவான ஆளா, சிறப்பான செயல்களை செய்யக்கூடிய ஆளா இரு. உன் கூட இருக்கக்கூடிய உன்னுடைய துணையை சும்மா உனக்கு சாப்பாடு போட்டு நல்லா பார்த்துக்கிறவங்களா நான் வைக்க மாட்டேன். உன் எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளித்து உனக்கு உரிய மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய ஆளாக, உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களையும் அனுசரித்து போகக்கூடிய ஆளாக உனக்கான துணையை நான் உன் அருகிலேயே வைக்கிறேனேன் செல்லமே. நீ மனபலத்தை இழந்துட்டு உன் உடல் பலத்தை வச்சு என்ன சாதிக்க முடியும்னு நினைக்கிற? முதல்ல கண்டதையும் நினச்சி கவலைப்படுறதையும் பிரச்சனைகளை நினச்சி யோசித்து குழம்புறதையும் நிறுத்திட்டு மனசில் பலத்தோட தைரியமாயிரு. மனபலம் இழந்து விட்டால் உன் உடம்பு என்னதான் தைரியமாக பலமாக இருந்தாலும் அதை வச்சு எதுவும் செய்ய முடியாமல் நடுங்கி போய்விடுமேன் செல்லமே. நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். உன் கஷ்டத்தில் உனக்கு உதவுவதற்காக கருணை உள்ளம் கொண்ட இந்த சாயப்பா உன்னை தேடி வரதான் போகிறேன். ஒரு சாதாரண மரத்தில் எவ்வளவு பழங்கள் வந்தாலும் அதில் ஒரு பழத்தை கூட அது தனக்குன்னு எடுத்து வச்சுக்கிறாது. அதே போலதான் மனிதனாகி என் அன்பு பிள்ளையான நீயும் உனக்குன்னு நான் எடுத்து வைக்கிறியோ இல்லையோ, ஆனால் அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவி அதன் மூலமாக மகிழ்ச்சி காணக்கூடிய அளவாக இரு. மரத்தை போல நீ எதுவுமே எடுத்து வச்சுக்காம அடுத்தவங்களுக்கு கூட நான் சொல்லவே மாட்டேன். உனக்கானதை எடுத்து வச்சுக்கிட்டு உன் தேவைக்கு போக மற்றவர்களுக்கும் கொடுத்து உதவி அதன் மூலமாக மகிழப்பார். கற்பனைக்கும் எட்டாத விஷயங்களையெல்லாம் நினச்சி கவலைப்படுறதுல உன்னை யாருமே மிஞ்ச முடியாது. எல்லாருக்குமே கவலை, கஷ்டம், பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் நீ என்னவோ உனக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் பிரச்சனைகள்ன்ற மாதிரி ஏன் இந்த அளவுக்கு யோசிக்கிற? உன் எதிர்காலத்தை பற்றி நீ பயப்பட வேணாம். உன் குடும்பத்தில் உன் பிள்ளைங்களோட எதிர்காலத்தை நினச்சும் பயப்பட வேணாம். இன்றைய நாளே நிம்மதியோடு வாழு. உன்னுடைய எதிர்கால தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா? உன் மன பாரத்தையெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாக இருந்தாலே உனக்கு வேண்டியதை நிச்சயமாக நான் தருவேன். என் மேல் நம்பிக்கவை என் தங்கவே. நாளைக்கு என்ன நடக்குமோன்ற பயமே உனக்கு வேண்டாம். உனக்கு துணையாக இருக்கிற இந்த சாயப்பா நாளைக்கு நிச்சயமாக நீ மனசு சந்தோஷப்படும்படியாக ஒரு நல்ல விஷயத்தை தான் நடத்தி கொடுக்க போகிறேன். நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். உன் மனசில் இருக்கிற சங்கடங்களையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வைக்காம இந்த சாயப்பாவிடம் பாதத்தில் ஒப்படைத்து விடு. ஒரு கூண்டில் அடைபட்டிருக்கிற பறவையை விடுதலை செஞ்சால் எப்படி அது சந்தோஷமாக பறக்குமோ அது போல உன்னுடைய துன்பம் கவலைகளிலிருந்து நான் உனக்கு விடுதலை கொடுக்குறேன். நீ மனநிறைய சந்தோஷத்தோடு உனக்கான வெற்றியை அடைய தயாராக தங்கமே. உன்னுடைய உயிருக்கு மேலாக நீ என்னை நேசிப்பதும் என் மேலே பக்தியும் நம்பிக்கையும் கொண்டு நீ வாழ்வதும் எனக்கு தெரியும். நீ என் மேலே வச்சிருக்க உண்மையான தூய்மையான பக்தி தான் என்னுடைய மனசையும் இப்போ குளிர வச்சிருச்சு. என்னை வணங்குகிற உனக்கு எந்த குறையும் வர நான் விடமாட்டேன் என் செல்லமே. நீ ஒரே ஒரு முறை உள்ளம்புருகி கண்ணீர் விட்டு சாயப்பா எல்லாத்தையும் சரி செய்யுங்க, என் மனசில் ஒரே குழப்பமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னாலே அனைத்தையும் உனக்காக நான் ஏற்றுக்கொண்டு சரி செய்வேன். நிச்சயமா உன் வாழ்க்கையில் நாளைக்கே ஒரு நல்ல மாற்றம் வரத்தான் போகுது. நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினச்சதெல்லாம் நடக்கும். இன்று நிம்மதியாக நீ தூங்குகிற இந்த நாள் முதல் இனி ஒவ்வொரு நாளும் நிம்மதியாக தூங்கி எழுந்திருக்க போற. உனக்கான எல்லா விஷயங்களையும் நடத்தி முடிக்கும் பொறுப்பை உன் சாயப்பா யானே ஏற்று நடத்தி முடிக்கப் போகிறேன். நல்லதே நடக்கும் என நிம்மதியாக இரு.